ஹை ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இன்றைக்கி சப்பாத்தி பொட்டேட்டோ கிரேவி. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்க ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து நமக்கு இஷ்டமான ஷேப்பில் கட் பண்ணி அந்த காலிஃப்ளவரில் அப்படியே டிப் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியை அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை வெங்காயம் அப்புறம் குடமிளகாவை லைட்டாக வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் அதே எண்ணெயில் உருளைக்கிழங்கையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல காலிஃப்ளவர் அந்த மாவு இருக்கும். ஸோ எண்ணெய் ஃபுல்லாக ஆகிடும். அப்புறம் எண்ணெயை மாற்றணும். அதனால் கம்மியான எண்ணெயில் பொரித்து எடுத்துருங்க. திருப்பி அந்த எண்ணெயை யூஸ் பண்ண முடியாது. நான் தூர தான் ஊற்றினேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அதே கடாயில் நல்லா அலசிட்டு வேறு எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துடலாம். நம்ம வதக்காமல் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்பைஸஸ் சேர்த்துக்கிறேன். நான் மஞ்சத்தூள், தனியாத்தூள், சோம்பு தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, உப்பு இவ்வளவும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வாசனை வந்துச்சு. அப்படியே ஒரு நான்வெஜ் கிரேவி பதத்துக்கும் வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் வதக்கி வச்ச வெங்காயம், குடமிளகா, உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி நான்வெஜ் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ பொரித்து வச்சுருக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்திக்கு, தோசைக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் உருளைக்கிழங்குனா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதனால் கம்மியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ளைன் கேக் ஒன்று ஸ்நாக்ஸ்க்கு. சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி அப்புறம் சப்பாத்தி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.